பாதைகளில் நடத்துகிறார், நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆவிக்குரிய காரியங்களை போதிச்சார், ஆத்துமாவை தேற்றினார், பலப்படுத்தினார், போக வேண்டிய பாதையை காண்பித்தார். சங்கீதம் 23 தொடர்ந்து சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். 5000 பேரை போஷித்த பிறகு என்ன நடக்குது? சீஷர்கள் இயேசு இல்லாமல் படகுல ஏறி கடலில் போகிறாங்க. ராத்திரியில் கடல் கொந்தளிக்குது, இருட்டா இருக்கு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்னா தேவரீர் என்னோட கூட இரு. கரெக்டாக இயேசு அங்கே வந்துட்டார், தண்ணீர் மேலே நடந்து வந்துட்டார். பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிற, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23 தொடர்ந்து சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. போன வாரம் தான் பார்த்தோம், ஒரு மோசமான சத்துரு ஏரோது யோவான் ஸ்நானனுடைய தலையே வெட்ட செய்தான். இயேசுவும் தம்முடைய சீஷர்களுக்கும் பிறகு அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வரும். ஆனால் சத்துரு இருக்கிற அதே நேரத்தில், அவன் அட்டகாசம் செய்கிற அதே நேரத்தில் இயேசு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த மாதிரி வார்த்தைகள். இயேசு இந்த அற்புதத்தை செய்கிறத பார்க்காமலே சங்கீதக்காரன் அப்படிப்பட்ட வார்த்தைகள் எழுதிட்டு போயிட்டான். இவ்வளோ கூட மிச்சம் வந்ததை பார்த்தா என்ன எழுதியிருப்பானோ தெரில. தாவீது இந்த அற்புதத்தெல்லாம் பார்க்கல, இந்த அற்புதத்தை பற்றி வாசிக்கவும் இல்லை தாவீது. அதெல்லாம் இல்லாமலே அவனுக்கு புரிஞ்சிருச்சு. பாருங்க, கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருந்தார், எப்படி கொடுப்பார்? பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வார். ஒருவேளை இயேசுனுடைய அற்புதத்தை பார்த்தா என்ன சொல்லியிருப்பான்? என் கூட நிரம்புகிறது, என் வாழ்க்கை நிரம்புகிறது, என் வீடு நிரம்புகிறது, என் சந்தோஷம் நிரம்பி வழிகிறது, என் சமாதானம் பொங்கி வழிகிறது, என் ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிறது. எவ்வளோ சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் சங்கீதக்காரன். இயேசுனுடைய அற்புதத்தை பார்த்து கேள்விப்படாமல் வாசிக்காமலே இவ்வளோ பேசுகிற சங்கீதக்காரன் இவ்வளோ பேச முடியும்னா நாம் எவ்வளோ பேச முடியும்? நாம் சொல்லணும். யாரும் சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் சந்தோஷம் நிரம்பி வழிகிறது, என் சமாதானம் நிரம்பி வழிகிறது, என் ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிறது, என் வீட்டில் ஒவ்வொரு நன்மையான காரியமும் நிரம்பி